ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் சூப்பரான 5 நிமிஷத்தில் 2 சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கலான்னு பார்க்க போகிறோம். ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் இன்டர்ன்ஷிப் மாஸ்டர் கிளாஸ்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரோ பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் வரும். அதில் நிறைய டுட்டோரியல்ஸ், ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், இன்டர்ன்ஷிப்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியல் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதோ கோர்ஸ் வேணுனாலும் நீங்கள் அதில் கேட்கலாம். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸும் கொடுப்பேன். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிஹெச்பிக்கானது. இதில் நான் 100% கரெக்ட் ஆன்சர் என்னங்கிறத ஷோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்மளோட சர்டிஃபிகேட்லேயும் 100% தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இதனால் நம்ம கொடுத்த ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டானது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷனுக்கு 5%ங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் எதெல்லாம் கரெக்ட் ஆன்சரோ அது மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஷின் ஷஃபில் ஆகி வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் எந்தெந்த கொஷனுக்கு எந்தெந்த ஆன்சர் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெஸ்யூமே லிங்க்டின்ல போட்டிங்கன்னா இன்டர்வியூ டைம் உங்கள் ஸ்கில்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ப்ரூஃபாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிஹெச்பியோட ஃபுல் ஃபார்ம் என்னங்க, எதுக்கு ஸ்டாண்ட்ஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா .php, இதான் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி, நம்ம இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்கிரிப்டை. ஃபோர்த் ஒன் வந்துட்டு ஃபால்ஸு, ஒயிட் ஸ்பேஸ் வந்துட்டு நாட் இக்னோர்டான்னு கேட்குறாங்க, அதுக்கு ஃபால்ஸ். ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு $. சிக்ஸ்த் ஒன் இதில் பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலி என்னோடய ஃபார்மில் கமெண்ட் ஃபில் பண்ணும்போது நான் ஆப்ஷன் ஏ அண்ட் பி தான் கொடுத்துருக்கேன். பட் இங்கே காமிக்கும் போது எனக்கு டிஃபர் ஆகி காமிக்குது. பட் நீங்கள் கொடுக்கும்போது $/ அண்ட் ஹேஷ் சிம்பிள் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டானது. சிங்கிள் லைனுக்கு வந்துட்டு நம்ம இப்படி தான் கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. 17th ஒன் மல்டிபிள் லைனுக்கு நம்ம எப்படி கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 8th ஒன் வந்துட்டு ஃபால்ஸ், இதுதான் வந்துட்டு ஃபால்ஸ், நம்ம டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 9th ஒன் பார்த்திங்கன்னா $val = done, டேரெக்டாக இப்படி தான் டிக்ளேர் பண்ணி அசைன் பண்ணுவோம். 10th ஒனுக்கு பார்த்திங்கன்னா இது எப்படி அவுட்புட் வரும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம அக்கௌண்ட் கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸில் வேர்ட்ஸ் கொடுக்கணும். 11th ஒனுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, லாஸ்ட் ஆப்ஷன், அது இப்படி தான் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். 12th ஒன் வந்துட்டு ட்ரூ. நம்மளுடைய எஜுகேஷ்னல் சேனலில் 85% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 12th ஒன் ஜூன் கொடுத்துக்கோங்க. அரேயில் மோர் தென் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். 13th ஒன் பார்த்திங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு வரும்போது நமக்கு ட்ரூ தான் ரிசல்ட் கொடுக்கும். ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூ, செகண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ். அப்போ இதோட ஆன்சர் வந்துட்டு டீங்கிற மாதிரி தான் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது காமனாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு 14th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு கோடு இருந்துச்சு. பட் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வியூ பண்ணும்போது அந்த கோட் பார்ட் காணும். அந்த கோடு இருந்துச்சுன்னா நீங்கள் வேல்யூவேட் பண்ணிக்கோங்க. ஹலோ docs தான் ஆன்சர்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு 15th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நம்ம இப்படி தான் வந்துட்டு கரெக்டாக இன்க்ளூட் கமெண்ட் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் கரெக்டான சின்டாக்ஸ் இன்க்ளூடுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 16th ஒன், இதில் வந்துட்டு ஆட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் இது ஃபால்ஸ்ன்னு தான் பிரிண்ட் ஆகும். 2 எக்ஸ்பிரஷனில் ஏதோ ஒன்று ஃபால்ஸ் ஆனாலும் ரிசல்ட் ஃபால்ஸ் தான். 17th ஒனுக்கு பார்த்திங்கன்னா நான் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்தேன். ஃபஸ்ட் 2 ஆப்ஷன் கொடுத்தனால தான் எனக்கு எல்லாமே கரெக்ட் ஆன்சர் தான் வருது. பட் இங்கே ராங்காக ஷோ ஆகுது. நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் இன்க்ளூட்னு இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ மோஸ்ட்லி எல்லா கொஷினும் கவர் பண்ணியிருக்கோம். 18th ஒன் பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு கோடு கொடுத்துருந்தாங்க. பிஹெச்பி பொறுத்த வரையும் அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய எக்கோவையும் நோட் பண்ணுங்கள், பிளாக்கை விட்டு வெளியே இருக்கிற எக்கோவையும் நோட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க என்ன ஆன்சர்னு வரும்னு. கரெக்டு தான், ஹலோ docsன்னு வரும். இதே மாதிரி தான் 19th ஒனுக்கும் ரூல் ஃபாலோ பண்ணுங்கள். பிளாக்குள்ளே இருக்கிற எக்கோவையும் நோட் பண்ணுங்கள், பிளாக்கு வெளியே இருக்கிற எக்கோவையும் நோட் பண்ணுங்கள். அப்போம்போது சே ஹலோ docsங்கிறது தான் இந்த எக்ஸ்பிரஷன் இவால்வேட் பண்ணி வரும். 20th ஒனுக்கு ஆப்ஷன் பி ஆன்சர். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபில் பண்ணக்கப்புறம் சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் பிரிண்ட் ஆகும்னு கேட்கும். அதை கொடுத்துட்டு இமெயில் அட்ரஸ் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்திங்கன்னா சர்டிஃபிகேட் லிங்க் அதில் வரும். நான் கொடுத்த முடித்த உடனே எனக்கு சர்டிஃபிகேட் வந்துருச்சு.
நான் கொடுத்த நேம் பிரிண்ட் ஆகிருந்தது. 100% எனக்கு இருந்தது. நம்ம ஃபுல் ஸ்கோர் வாங்கியிருக்கோம். நீங்கள் இன்டர்வியூ டைம் போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன தான் எவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு ரெஸ்யூமேல போட்டிருந்தாலும் நீங்கள் இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்கள் நாலேஜ் எப்படி இருக்குது, கோடிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும்தான் ஹெச்ஆர் பார்த்துட்டு உங்களை எடுப்பாங்க. ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி HTML, CSS, Angular JS, React JS, ஜாவா ஸ்கிரிப்டுக்கெலாம் வந்துட்டு ஆல்ரெடி சர்டிஃபிகேட் இன்ஸ்டண்ட்டாக வர மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது SQL. நிறைய பேர் கேட்டதை நம்ம பேக்எண்ட்லேருந்து ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆஸ் யூஷுவல் எதெல்லாம் கரெக்ட் ஆன்சரோ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். லாஸ்ட்டு சர்டிஃபிகேட்டுக்கு எந்த நேம் வேணும்னு கேட்கும், அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஆப்ஷன் B தான் கரெக்டானது. செலக்ட் அந்த காலம் நேம் ஃப்ரம் எந்த டேபிளோ அதோட பெயர். செகண்ட் ஒனுக்கு நம்ம எப்படி வந்துட்டு எல்லா காலமையும் ஃபெச் பண்ணுவோன்னா ஆஸ்ட்ரிக். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்டிகுலர் டேபிள் நேம். தேர்டு ஒனுக்கு எது கரெக்ட் ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஃபோர்த் ஒனுக்கு பார்த்திங்கன்னா சார்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் பைங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒனுக்கு வந்துட்டு அப்டேட் query தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு இதை சேஞ்ச் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணோம் சமயத்தில். சிக்ஸ்த்து ஒனுக்கு வந்துட்டு செலக்ட் தான் நம்மளோட டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உதவும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபுல் ஸ்டாக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். செவன்த் ஒனுக்கு டிஸ்டிங்க்ட், இது மூலயமா யூனிக்கான ஐட்டம்ஸ் எடுத்துடலாம். எயித் ஒனுக்கு இன்சர்ட் இன்டூ மூலயமா நியூ டேட்டாவை டேபிளில் புகுத்தலாம். நைன்த் ஒனுக்கு வந்துட்டு டெலீட் பண்ணுற மூலயமா டேபிளில் இருக்கிற டேட்டாவை டெலீட் பண்ணலாம். 10th ஒனில் ப்ரைமரி ஃபாரின் கீனா கிராஸ் ரெஃபரன்ஸ். 11th ஒன் ட்ரூ, ஆட்டோ கமிட் என்னன்னா என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க, ட்ரூ. 12th ஒன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இஃப் தென் எல்ஸ் இன் SQL, இதை வச்சு தான் கேஸ் பண்ணுவோம். 13th ஒனுக்கு ஆப்ஷன் B கரெக்ட் ஆன்சர். கொஞ்சம் லாங்காக இருக்குது, நம்ம வீடியோ லென்த் காரணத்தினால ஷார்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன். 14th ஒனுக்கு ஆல் ஆஃப் தி அபவ், இது எல்லாமே ரிலேஷனல் டேட்டா பேஸ்க்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. 15th ஒன் காலம்க்கு வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. 16 ஒன் எப்படி டெலிட் பண்ணணுன்னா டெலீட் ஃப்ரம், இதான் சின்டாக்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு டேபிள் நேம் கொடுப்போம். 17th ஒன்கே வந்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் எஸ், ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் கரெக்டானது. 18th ஒன் பார்த்திங்கன்னா ட்ரங்கேட் டேபிள், எல்லா ரோஸையும் டேபிளில் வந்து ரிமூவ் பண்ணிடும். 19th ஒனுக்கு பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வெரி லார்ஜ் டேட்டாபேஸ், அவங்க கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். 20th ஒனுக்கு வந்துட்டு ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி தான் கரெக்டாக இருக்கும் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது. இப்போ எனக்கு சர்டிஃபிகேட் வந்துருச்சு, நான் என்ன நேம் கொடுத்துருந்தேனோ அந்த நேமில் தான் எனக்கு இந்த SQL லோகோ போட்டு 100%ன்னு போட்டு வந்துருந்துச்சு. சப்போஸ் இந்த சர்டிஃபிகேட் உடைய டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நீங்கள் மாற்றி போட்டு உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். டைட்டிலுக்கு கார்னரில் குட்டியாக மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பவர்ஃபுல் லேர்னிங் டைட்டிலுக்கு கீழே ஒரு 5 வீடியோஸ் மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும், அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து மோர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள்.